ஹாய் வணக்கம். ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபீலிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஸ்டில் உங்களை ஸ்பை பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இன்னுமே உங்களை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. எப்படி நீங்கள் அவங்கள விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டாக்ஸிக்கான ஒரு விஷயங்கள் இருக்குது. ஒருத்தங்க விலகி போகிறதும் இன்னொருத்தங்க தொடர்ந்து வர்றதும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இதில் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? திடீர்ந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தங்க விட்டுட்டு போகிறது, காணாமல் போகிறது, இன்னொருத்தங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை தொடர்ந்து போகிறது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் திரும்ப திரும்ப நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் அவங்கள பின்தொடரணும், நீங்கள் ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பப்போ காணாமல் போயிடுறாங்க, திடீர்ந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுறாங்க, தெரியாதவங்க போல் நடந்து கொள்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டாக்ஸிக்காக தான் இருக்குது. பட் உங்கள் மேலே அந்த எமோஷ்னல் இருக்குது, உங்களை ஸ்பை பண்ணுறாங்க. பட் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது.